என்னுடைய முதல் குழந்தை வந்து இறந்துட்டாங்க சார். ஓ. என்னுடைய முதல் ஆண் குழந்தை வந்து இறந்துட்டாங்க. அதாவது உலகத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக ரொம்ப கொடுமையானது மகன் இறந்து தந்தை அதை நேரில் பார்க்குறது, அது மிகப்பெரிய கொடுமையானது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த குழந்தை பிறந்துச்சு, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 8 மாதத்தில் செக்கப்புக்கு அழைச்சிட்டு வந்தேன். அதுக்குள்ளே என்னன்னா தொப்புள் கொடி கட்டாயிட்டு 2 பேருமே இறந்துருவாங்க, அதனால் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 1 லட்ச ரூபா பணம் கேட்டாங்க சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 50,000 ரூபா தான் இருந்துச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிள்லாம் கேட்டேன். அவங்க திடீர்னு கேட்டால் அவங்க எங்கே போவாங்க, அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இடையில ஒரு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு, எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் எனக்கு அந்தளவுக்கு பழக்கம்லாம் கிடையாது. அவர் சும்மா ஜஸ்ட்டு இப்போ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, ஜஸ்ட்டு பழக்கம், அவ்வளோதான். சரி ஓகே அட்டன் பண்ணி தான் பார்ப்பேமே அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணேன். என்ன ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை, எப்படி இருக்காங்க வீட்டில் அப்படின்னா இது மாதிரி சொல்லிட்டேன். இது மாதிரி குழந்தை 8 மாதத்தில் தொப்புள் கொடி கட்டாயிட்டு 50,000 வரைக்கும் என்ன பண்ணுறது தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்தில் அவர் வந்து ராயப்பேட்டையில் வந்து 50,000 பணம் எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 பணம் செலவுக்கு வச்சுக்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனார். என்னோட நண்பர் அவர் வந்திருக்காரு. எப்படி தெரியும் உங்களுக்கு? அவர் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவர். ஓ, உங்களுக்கு டேரக்டாக ஃப்ரெண்டு கிடையாது? எனக்கு டேரெக்டாக ஃப்ரெண்டு கிடையாது. எனக்கு அந்தளவுக்கு பழக்கம் கிடையாது. அவர்கிட்ட கேட்குறது எனக்கு கூச்சமாக இருந்துச்சு. ஏன்னா பழகின ஃப்ரெண்டே கொடுக்காதப்போ பழகாத ஃப்ரெண்டு எப்படி கொடுப்பாரு அப்படிங்கிறப்போ அவர் கொடுத்தாரு. இப்போ அந்த பையன் பிறந்து என்னோடய பையனுக்கு 13 வயசு ஆகுது. நான் சொத்தெல்லாம் சம்பாதிக்கல, சொத்தெல்லாம் அதிகம் சம்பாதிக்கல சார். ஆனால் வாழ்க்கையில் 4 நல்ல மனிதர்களை சம்பாதிச்சு வச்சுருங்கிறத இந்த இடத்துல பெருமையாக பதிவு பண்ணிக்கிறேன் சார்.